டேய் கௌதம், டேய் வாடா உட்கார். ஆச்சு. ஒன்றும் இல்லை மச்சான், உனக்கே தெரியும் நான் இத்தனை நாள் லைஃப்பில் அத்லெட்டிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. ஸ்கூல் லைஃப் முடிஞ்சிருச்சு, காலேஜ் வந்துட்டேன். ஆனால் அத்லெட்டிக்ஸை விடணும் அப்படின்னு நினச்ச ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த காலேஜில் எனக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லை, மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லை. சரி, நானும் எதேதோ இடத்துலலாம் தேடி பார்த்தேன், யாராச்சும் ட்ரெயினர் கிடைப்பாங்கன்ட்டு. ஒருத்தர் கூட கிடைக்க மாட்டேங்குது. குழப்பமாக இருக்குது மச்சான். அவ்வளோதான், எனக்கு ஒரு அண்ணன் தெரியும், அது கண்டிப்பாக இருக்கணும். நம்ம போகிறோம், சரியா? யார் இது மாதிரி கால் பண்ணியிருந்தோம். சரி வா. ரெண்டு பேரும் உள்ள உட்காந்துருக்கேன், நான் அவன் கூப்பிட்றேன் வருவார், சரியா? ஓகே. சொந்தமாகவே உட்காந்துருக்கேன். இல்லைடா, நான் அவர் எப்படி இருப்பார், அவர் அக்செப்ட் பண்ணுவாரான்னு தெரில ட்ரெயின் பண்ணுறதுக்கு. அதான் ஒரே குழப்பமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கலாம், வாடா, கண்டிப்பாக இருக்கணும். யார் ரெண்டு பேரும்? இது மாதிரி எனக்கு ஃப்ரெண்டு மூலயமா காண்டாக்ட் ஆகிடுச்சு. ட்ரெயின் பண்ணுறீங்க உங்களுக்கு? யாரும் ட்ரெயின் பண்ணுறோம்? என் ஃப்ரெண்டு இவனை நான் ட்ரெயின் பண்ணுவேன். ஆமாம் ப்ரோ, நான் தான் என் பேர் தான் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து ஸ்கூல் லைஃப் அத்லெட்டிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து டைம் கிடைக்கல, அதே மாதிரி காலேஜில் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் யாரும் இல்லை. ஸோ நீங்கள் ட்ரெயின் பண்ணி கேள்விப்பட்டோம், இவரும் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரெயின் பண்ணி சொன்னாங்க. இல்லை ப்ரோ, இப்போ ட்ரெயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. காலேஜ் கூட ட்ரெயின் பண்ணுறது இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை. சாரி ப்ரோ இல்லை ப்ரோ, எனக்கு வந்து யாராச்சும் ட்ரெயின் பண்ண வேணும், ஏன்னா நான் அச்சீவ் பண்ணணும் ஆசையாக இருக்குது. கொஞ்சம் பாருங்க யாராச்சும். இல்லைங்க, இப்போ ட்ரெயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை. சாரி மாச்சு. இவரே தான் வா. ஹலோ, 1 செகண்ட் சொல்லுங்கள். சரி, உங்களை எதுக்காக ட்ரெயின் பண்ணுறேன்? இல்லை ப்ரோ, நான் ஆல்ரெடி அட்வைஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து நானாக ட்ரெயின் பண்ணிட்டு நானாக எதுவும் பண்ண முடியல. ஸோ என்னை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் கண்டிப்பாக நான் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால தான். சரி, உங்களை நான் ட்ரெயின் பண்ணுறேன். நாளைக்கு காலைல செஷன் வந்துடுங்க. கண்டிப்பாக. குட் மார்னிங் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ, இன்னைக்கு என்ன செஷன்? வாங்க சொல்லுங்கள். मिट्टी में तेरा खून, तेरे मिट्टी मिट्टी में तेरा खून, ऊपर अल्लाह नीचे धरती बीच में तेरा जुनून।
இன்னைக்கு என்ன செஷன் ப்ரோ? endurance session bro. Boxing bro. Start. Okay. Switch. Next abs. 1, 2, last three, come on. 1, 2. Last one easy. Okay. Relax. Relax. Bro, ஏதாச்சும் ஈவெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா? ஆமாம் ப்ரோ, ஏதாச்சும் ஈவெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நானும் நினைக்கிறேன். ஆனால் வந்து நான் அந்த ஃபார்முக்கு வந்துட்டேனா ப்ரோ, என் ஈவெண்ட்டுக்கு செட் ஆகுமா? கவலைப்படாது, நீங்கள் ஃபார்மில் தான் இருக்கீங்க. ஏதாச்சும் ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க சொல்லுங்கள். சரி ப்ரோ, பண்ணலாம். நீங்கள் பாருங்கள், யாராச்சும் ஈவெண்ட் கிடைக்கிறான்னு பாருங்கள், கண்டிப்பாக பண்ணலாம். பார்க்குறேன். இன்சர்ஜன்ஸ். என்ன ப்ரோ ஈவெண்ட்ஸா? ஆமாம் ப்ரோ, இன்சர்ஜன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாங்க. ஓப்பன் ஸ்டேட். ஓப்பன் ஸ்டேட் மீட்டு அவங்க நடத்துகிறாங்களா? ஆமாம், ஓப்பன் ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் மீட் நடத்துகிறாங்க. சூப்பர் ப்ரோ, நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரி.